Come on now, follow my lead. Come on now, follow my. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இலக்கியா ஜெயராமன். நான் சுங்கைசிப்புட் பேராவிலிருந்து பேசுகின்றேன். இன்று நான் பாடப்போகும் பாடலின் தலைப்பு அழகே அழகே, சைவம் திரைப்படத்திலிருந்து. அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில் எல்லாம் அழகே, மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டுமா அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு, புன்னகை வீசிடும் வார்த்தைகள் அழகு, வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு. கமதனிசா நிரிசா, கமதனிசா கரிசா, குயிலிசை அது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா, மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகளும் தேவையா, நதி நடந்தே சென்றிட வழி துணைதான் தேவையா, கடல் அலை அது பேசிட மொழி இலக்கணம் தேவையா, இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு. கமதனிசா நிரிசா, கமதனிசா கரிசா, ஜனு தக்கதிம் நிரிசனி பகமரிச, ஜனு தக்கதிம் மதனி பக மகரிச, தஜம் தஜனு தக்கதிம் மகனிரீசனி மதனி ப தக்க தஜம் தஜனு தக்க. இதயம் ஒரு ஊஞ்சலே, இடம் வலம் அது ஆடிடும், இன்பத்தில் அது தோய்ந்திடும், துன்பத்தில் அது மூழ்கிடும், நடந்தவை நாம் நாளுமே நினைப்பதில் பொருள் இல்லையே, நடப்பதை நாம் எண்ணினால் அதை
ரொம்ப அழகு கமதனிசா நிரிசா கமதனிசா கரிசா அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆரன் சஹானா. வயது 13. சாவ்ரா வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்கள் நாட்டின் கண்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துகள். பெண்கள் நாட்டின் கண்கள். தன்னை வருத்தி தன்னை சார்ந்தவர்களுக்காக நித்தமும் ஓடும் தியாகத்தின் பிரதிபலிப்பு. அடிக்கொரு தரம் 1 கிலோ எடையை கூட கைமாற்றுபவர்களுக்கிடையில் தன் குழந்தையை 10 மாதம் பேணி சுமக்கும் உன்னதம். தன் குழந்தைக்கு உஜரத்தையே பாலாய் புகட்டும் உயர்வு. ஆம், பெண்ணாய் பிறப்பதே மாதவம். இந்தியா பல முனைகளில் முன்னேற்றம் அடைந்து விட்டது. விரைவில் பெரிய வல்லரசாகிவிடும் என இருமா போடு மார்தட்டி கொண்டிருக்கும் இந்நேரத்தில் தேசத்தின் சரி பாதி மக்களான பெண்களின் நிலை என்ன என்பது கூர்ந்து ஆராயப்பட வேண்டிய ஒன்று. சமீபத்தில் ட்ரஸ்ட் லா என்ற ஒரு ஊடகம் தழுவிய பெண்களுக்கான தொண்டு நிறுவனம் ஒன்று நடத்திய கணிப்பில் ஒட்டுமொத்த உலகில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. இதை நினைத்து வேதனை அடைவதா, வெட்கம் கொள்வதா, விரக்தி அடைவதா அல்லது கண்களை மூடிக்கொண்டு மறுப்பு தெரிவித்து விடலாமா என தெரியவில்லை. 2009ஆம் ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 10 கோடி பேர், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடத்தப்பட்டுள்ளார்கள் என்று மத்திய உள்துறை செயலாளர் மதுகர் குப்தா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 10 கோடி பேர் நினைத்து பார்க்கவே மலைப்பாக உள்ளது. இது போல பல ஆதாரங்கள் கையிலிருந்தும் எந்த ஒரு மாற்றமும் இன்றளவும் ஏற்படவில்லை என்பதே உண்மை. இன்றும் வழக்கத்தில் உள்ள வரதட்சணை முறை, பெண் பார்க்கும் படலம், பெண்ணிற்கு தந்தையின் சொற்றில் சம உரிமை என சட்டம் இயற்றிய பின்பும் திருமணத்திற்கு முன்பே முத்திரை தாள்களில் கையொப்பம் வாங்கி விடுவது, பள்ளி, கல்லூரி மற்றும் வேலை இடங்களில் பெண்ணை கேலி பொருளாக நடத்துவதை பொறுத்து கொள்வது, புகுந்த வீட்டில் நடைமுறைக்கேற்ப தன் பழக்க வழக்கங்களை விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்வது என ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அடக்குமுறைக்கு உட்பட்டதாகவே உள்ளது. பெண் அடிமைத்தனம் இன்றும் நடைமுறையில் இல்லை என கூற துணிவுள்ள ஒவ்வொருவருக்கும் எனது சவால். நான் சொன்ன பிரச்சனைகளில் ஏதாவது ஒன்றை தன் வாழ்வில் எதிர்கொள்ளாத பெண்ணொருவரை அடையாளம் காட்டுங்கள், பார்க்கலாம். அந்த வானத்தின் கருமையை எடுத்து இன்றைய பெண்களின் நிலையை விவரிக்க சீக்கிரம் அந்த வானமும் வெளிரி போகும். போனவை போகட்டும், இனி ஏனும் நாம் விடியலை நோக்கி பயணம் செய்வோம். இது ஒரு பெண்ணின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தின் பாதி. இப்படி அடக்கி ஒடுக்கப்படுவது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நல்லதல்ல. ஆம், இச்சமூகம் சரி பாதி மருத்துவர்களை இழக்கின்றது, வழக்கறிஞர்களை, இலக்கியவாதிகளை, ஒட்டுமொத்தத்தில் நாட்டின் சரி பாதி வளர்ச்சியை இழக்கிறோம். இனி ஏனும் குறை கூறிக்கொண்டே காலம் கடத்த விருப்பமில்லை. மாற்றத்திற்கான வழிகள் சொல்லட்டுமா? மேல்தட்டு பெண்களுக்கு ஒரு வேண்டுகோள். பணத்தட்டுப்பாடின் காரணமாக கற்க இயலாமல் போகும் சகோதரிகளை கண்டெடுத்து அவர்கள் படிப்பிற்கு உதவுங்கள். இது அவர்களை மட்டுமல்ல, வருங்கால சந்ததியினர்கள் மேன்மையடைய வழிவகுக்கும். வெளியுலகம் அறிந்து போராடி தன் உரிமைகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்கள் அளவிற்கு உலக அறிவும் போராட்ட குணமும் இல்லாத பெண்களுக்கு வழிகாட்டியாய் இருங்கள். அவர்கள் உரிமையை பெற உதவுங்கள். ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கும் ஒரு வேண்டுகோள். பல இடங்களில் பெண்ணே பெண்ணிற்கு எதிரியாயிருக்கிறாள். இந்நிலை மாற வரட்டு கௌரவம், பிடிவாதம், பொறாமை, புறம் பேசுதல், நேர விரயம் ஏற்படுத்தும் தொலைக்காட்சி தொடர்களை பார்ப்பதை தவிர்த்து பெண் சமுதாயம் மறுமலர்ச்சி அடைய வழிவகுப்போம். அடக்குமுறையை அழிக்க துடிக்கும் ஆண்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்கள் உயர்ந்த நல்லொழுக்கத்தையும்
உயர்ந்த கொள்கையும் பிற ஆண்களுக்கு தவறாமல் பரப்புங்கள். அவர்கள் எண்ணம் செயல் இரண்டிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முயலுங்கள். ஒட்டுமொத்த ஆண் சமூகத்திற்கும் ஒரு வேண்டுகோள். பல்லாயிரங்காலங்களாக புறையோடி போயிருக்கும் ஆணாதிக்க எண்ணத்தை மனதிலிருந்து அகற்றுவது எப்படி என சுய பரிசீலனை செய்யுங்கள். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம், அங்கே புல்விளைதல் இல்லை. கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்றார் பாரதிதாசன். ஆம், பெண்கள் நாட்டின் கண்கள். கல்வி அக்கண்களுக்கு ஒளி போல. படித்தால் மட்டுமே நாமும் உயர்வோம், நாடும் உயரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Hi, வணக்கம். This is Sharanya. I am from Chennai. இப்போ நைரோபியில் 14 இயர்ஸாக இருக்கேன். மேரேஜ் ஆகிட்டு இங்கே வந்திருக்கேன். தீஸ் ஆர் ஃபியூ ஆஃப் மை ஆர்ட் ஒர்க். எனக்கு வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. சின்ன வயசுலேருந்து ஆசை தான் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணணும். பட் அவ்வளோவா டைம் இருந்தது கிடையாது. படிப்பு, ஜாப் அது இதுன்னு போயிடுது. இப்போ சரி இங்கே நைரோபி வந்து கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் குழந்தை பிறந்து அண்ட் தென் ஹி க்ரோன் அப். சரி கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணினேன். 5 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணினேன் என்னோடய ஆர்ட் ஒர்க்கை. ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் ஸ்டார்ட் பண்ணினேன். அதுவும் ஃபேஸ்புக்கில் ஃபெவிக்ரில் ஹாபி ஐடியாஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அதை பார்த்த அப்புறம் தான் எனக்கு தோணிச்சு, சரி வை டோன்ட் வி ஸ்டார்ட் ஏதாவது அட்லீஸ்ட் டு மேக் அவர் செல்ஃப் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஆர்ட் ஒர்க். சும்மா சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய இமேஜஸ் பார்க்க சரி வை டோன்ட் வி ட்ரை ஆல் தீஸ் திங்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மண்டலா ஆர்ட் பண்ணினேன், டாட்டிங் பண்ணினேன், அப்புறம் லிப்பன் ஆர்ட். தெர் ஆர் ஸோ மெனி ஆர்ட். ஐ ஜஸ்ட் பிக்ட் வெரி ஃபியூ. எனக்கு எது ஈஸியாக இருக்குமோ, எனக்கு எது ரொம்ப பிடிச்சதோ ஐ ஜஸ்ட் பிக் வெரி ஃபியூ. என்னோட ஆர்ட் ஒர்க் இன்க்ளூட்ஸ் dotting art, mandala, lipan art, mural art, from and few craft work. Few of my friends requested to start a YouTube channel. So YouTube la Saran Arts nu enoda ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் ஈவன் ஃபேஸ்புக்கில் சரண் ஆர்ட்ஸ்னு என்னோட பேஜ் இருக்குது. அதில் இன்னும் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. I'm ready to teach kids. யாருக்கு ஏதாவது கற்றுக்கணுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் I'm ready to do it. Please approach for it. I just wanted to thank from the bottom of my heart for giving me such a wonderful opportunity to share my art pieces. Happy Women's Day. Thanks Association of Kenya. Thanks team. அனைவருக்கும் வணக்கம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் பெயர் ஜனனி. நான் நாகலட்சுமி. நாங்கள் 2 பேரும் கென்யாவிலிருந்து இந்த மகளிர் தின நிகழ்ச்சிக்காக வீணா அண்ட் வோக்கல் பாட்டு பாட போகிறோம். ஜனனி ஆன் வீணா அண்ட் நாகலட்சுமி நான் வோக்கல். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க பார்த்து. உணர்ச்சி
ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வார்த்தை தெளிவு வேண்டும். பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து வேண்டும், இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும், இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். மாதர் தம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம், மானம் காக்கும் மாதர் யாரும் மாலை வாங்கி போடுவோம். மாதர் பெண்ணை வாழ்த்தி நாடும் ஈந்தும் பேச வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. அந்த நிலா 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 எங்கிட்டோடி வா, அந்த நிலா 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 எங்கிட்டோடி வா. பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டமான, இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும். பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டமான, இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும். வாடி வாடி இளைய செல்லியே, காலம் சொல்லும் நம்மை வாழ சொல்லியே, அம்மா அழகு கண்ணம்மா, அம்மா அழகு கண்ணம்மா, இது நம்ம பூமி என்று அழுத்தி சொல்லம்மா. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. அச்சம் அச்சம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் என்ன பக்கம் பக்கம் சொர்க்கம், வானம் பக்கம், இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம், அச்சம் அச்சம் துச்சம் என்ன பக்கம் பக்கம் சொர்க்கம். பூமி தொடர்ந்து கிடக்கு, அட மனச பைய மனசு பூட்டி கிடக்கு, பூமி தொடர்ந்து கிடக்கு, அட மனச பைய மனசு பூட்டி கிடக்கு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. அச்சம் நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல
நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. நன்றி. நன்றி. பாரத தாயின் தவ புதல்வர்களுக்கு வாழ்த்துகளும் வணக்கங்களும். உலகின் எங்கு சென்றாலும் எந்த மூலையில் இருந்தாலும் சொந்த நாட்டை மறப்பவர்களாம் நம் இந்தியர்கள். திரைக்கடலோடி திரவியம் தேட போனால்தான் என்ன, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வரின் நினைவாகற்றாது என்பதை நம் பாரத தாயின் புதல்வர்கள் ஒருபோதும் மறவார்கள். எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கு பண்பாட்டு மன்றங்களை நிறுவி மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, அதோடு கூட நாட்டுப்பட்டையும் ஊட்டுபவர்கள் தானே நம் இந்தியர்கள். எங்கே நமது குழந்தைகள் நம் முன்னோர்கள் பட்ட துன்பங்கள் அறியாமல் போய்விடுவார்களோ, சுதந்திர தாகத்தை பற்றி தெரியாமல் போய்விடுமோ என்று நடக்கும் கலை விழாக்களில் குழந்தைகளை ஜான்சி ராணியாக, செக்கிழுத்த சிம்மலாக, பாரதியாக வேடமேற்று நடிக்கச் சொல்லி அவற்றை பார்த்து ஆனந்தப்படுபவர்கள் தானே நம் இந்தியர்கள். நடக்கின்ற அனைத்து பண்டிகைகளும் விழாக்களையும் தான் இருக்கும் நாட்டிலும் அவற்றை நடத்தி பங்கு பெற்று மகிழ்ச்சி கொள்பவர்கள் தானே நம் இந்தியர்கள். நவராத்திரி பண்டிகை ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், அவற்றை அதே குதூகலத்தோடும் கோலாகலத்தோடும் கொண்டாடுகிறார்கள். நவராத்திரியில் பல அயல் நாடுகளில் அந்த டாண்டியாவும், கார்பாவும், கொலுவும் மற்ற உற்சவங்களும் எவ்வளவு அழகாக கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் அயல் நாடுகளுக்கு சென்றால் இருப்பது அயல்நாடா அல்லது இந்தியாவா என்ற சந்தேகம் உங்கள் அனைவருக்கும் வரும். குடியரசு தினமாகட்டும், சுதந்திர தினமாகட்டும், அந்த தாயின் மணிக்கொடி பற்றொலி வீசி பறக்கும் பொழுதும், அந்த தேசிய கீதம் இசைக்கும் பொழுதும், அவர்கள் உணர்ச்சி பெருக்கில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அவர்கள் நாட்டுப்பற்றை நம்மால் நன்றாக அறிய முடியும். இந்தியன் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்குமே அப்பொழுது மேலோங்கி இருக்கும். இயற்கையின் சீற்றத்தால் அவ்வப்பொழுது ஏற்படும் இன்னல்கள் தான் எத்தனை. நிலநடுக்கம், வெள்ளம், சுனாமி, புயல், இன்னும் எத்தனை இவையெல்லாம் வரும் பொழுது எத்தனை பேர் வாழ்வாதாரத்தை தொலைத்து விடுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உதவி தேவைப்படும். அந்த நேரத்திலெல்லாம் ஓடோடி வந்து உதவி கரம் நீட்டுவதில் அயல்நாடு வாழ் இந்தியர்களுக்கு இணையாக வேறு யாரையும் நாம் சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு இவர்கள் தொலைந்த வாழ்வாதாரத்தை திரும்ப பெறுவதில் உதவி இருக்கிறார்கள். இது மட்டுமா, எத்தனையோ பேர் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள கருணை இல்லங்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவற்றிற்கெல்லாம் அவர்கள் பெயர் கூட வெளியே வராது. ஆனாலும் அவர்கள் செய்யும் உதவி எத்தனையோ. இந்தியர்கள் அயல்நாடு சென்றவுடன் அவர்களை இணைப்பதற்கு இனமோ, மதமோ, மொழியோ தேவையில்லை. அவர்கள் இந்தியர்கள் என்ற ஒன்றே போதும். ஏதாவது ஒரு இந்தியருக்கு ஏதாவது ஒரு தடங்களோ ஏதாவது பிரச்சனைகளோ ஏற்படும் பொழுது ஓடோடி வந்து உதவிக்கரம் நீட்ட மற்ற இந்தியர்கள் அனைவரும் தயாராக இருப்பார்கள். ஏனென்றால் இந்தியர் என்ற உணர்வு அனைத்து இந்தியனையும் சகோதரனாகவே பாவிக்கும் அவர்களது பண்பு. அது மட்டுமல்ல, ஒரு நாட்டில் விளையாட்டு அரங்கில் இந்திய வீரர்கள் வந்து விளையாடுகிறார்கள் என்றால் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்கள் இந்திய கொடியை தாங்கி தனது நாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த ஓடோடி வருவார்கள். நமது இந்திய வீரர்கள் வெற்றி பெற்றவுடன் தானே வெற்றி பெற்றது போன்று அனைவருக்கும் என்ன ஒரு குதூகலம், என்ன ஒரு மகிழ்ச்சி. அந்த ஆனந்தத்தை நாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, பார்த்தால்தான் தெரியும். இந்தியாவில் இருந்து கலைஞர்களை அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களுக்கு பரிசு கொடுத்து பாராட்டி ஊக்கப்படுத்தி இதில் அனைவருக்கும் கலை நிகழ்ச்சிகளை ரசிக்க வேண்டும் என்பதை விட கலைஞர்களை பார்க்கும் ஆர்வம்தான் மேலோங்கி இருக்கும். அப்படி கலைஞர்கள் வரும் பொழுது ஒவ்வொரு இந்தியனுக்கும் தனது சொந்த குடும்பத்தில் இருந்து ஒரு விருந்தினர் வந்ததாகவே அனைவரும் எண்ணி புலகாங்கிதம் அடைவார்கள். ஒவ்வொருவருமே ஊருக்கு திரும்பும் பொழுது என்ன ஒரு மனத்துள்ளலோடு செல்கிறார்கள். தன் தாய் நாட்டில் அடியெடுத்து வைத்ததுமே தாயின் மடியிலேயே முகம் புதைப்பது போல எல்லாருக்கும் என்ன ஒரு நிம்மதி. பலர் வருடம் முழுவதும் உழைப்பது இதற்காகவென்றால் சில நாட்கள் இந்தியா போய் அங்கே தங்கி தன் உறவினர்களோடும் நண்பர்களோடும் நன்றாக நேரம் செலவழித்து ஆனந்தப்படுவதில் தானே இருக்கிறது. எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் சரி, எந்த நாட்டிற்கு சென்றாலும் சரி, இந்தியர்கள் அனைவருக்கும் தான் இந்தியன் என்ற உணர்வு அவர்களை விட்டு என்றென்றும் அகலாது. அவர்கள் அதை அடுத்த தலைமுறைக்கும் தவறாது கொண்டு செல்வார்கள். வாழிய பாரதம்.